நிறைய பேருக்கு 24 ஹவர்ஸ் ஒரு நாளையில் இருக்கு அப்படின்னா அந்த 24 ஹவர்ஸை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா கரெக்டா செலவு பண்ணணும் அப்படின்றது தெரியறது இல்லை. இப்போ நான் சொல்ல போற இந்த ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க டேவை வந்து ஸ்ட்ரக்சர்டாகவும் ரொம்ப பேலன்ஸ்டாகவும் நீங்க செலவு பண்ண முடியும். அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க டேவை வந்து 8+8+8 அப்படின்னு பிரிச்சுக்கணும். முதல் 8 ஹவர்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். அந்த ஒர்க் வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், வீட்டில் வேலையாக இருக்கலாம், ஸ்கூல் ஒர்க்காக இருக்கலாம், காலேஜ் ஒர்க்காக இருக்கலாம். நீங்கள் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அந்த 8 ஹவர்ஸ் கமிட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ரெண்டாவது 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டைம். 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும். ப்ராப்பராக நீங்கள் 8 ஹவர்ஸ் தூங்கினாதான் உங்கள் பாடி, மைண்ட், பிரெயின் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்கும். ஸோ எந்த காரணத்து கொண்டும் 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மூணாவது 8 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பிரிச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். முதல்ல வந்து மீ டைம், நமக்காக நாம் செலவு பண்ணக்கூடிய நேரங்கள். அந்த நேரத்தில் வந்து நமக்கு பிடிச்ச என்ஜாயபிளான விஷயங்களை பண்றது முக்கியம். அடுத்தது குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். அடுத்தது உங்களுடைய ஹாபீஸ், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கணும். கடைசியாக வந்து மற்றவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ், ஹெல்ப், இதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கணும். ஸோ நான் மேலே சொன்ன ஃபார்முலா இருக்கு இல்லையா, 8+8+8, அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைமை வந்து நல்ல வழியில் நீங்கள் செலவு பண்ண முடியும்.